ஒரு 52 வயசு ஆளு ஏஐ வச்சு பாட்டு உருவாக்குனாரு. அதை ஸ்பாட்டிஃபை, ஆப்பிள் மியூசிக், அமேசான் மியூசிக்ல ஸ்ட்ரீம் பண்ணாரு. அப்புறம் நிறைய ஃபேக் அக்கௌண்ட்ஸ் ஓபன் பண்ணி அவரோட பாட்டை அவரே கேட்டாரு. அது மூலமா $10 மில்லியன் சம்பாரிச்சிருக்காரு. யூஎஸ்ல அந்த காலத்துல பொருளாதாரம் மந்த நிலையா இருந்தப்ப மக்கள் கிட்ட ட்ரெஸ் வாங்கலாம் காசு இல்ல. அதனால பெண்கள் மாவுக்கு வர்ற பைகளை தச்சு தான் ட்ரெஸ்ஸா மாத்தினாங்க. இதை பார்த்த மாவு கம்பெனிகள்லாம் அந்த பைகளை நல்ல கலர்ஃபுல்லா டிசைன்ஸ் வச்சு பேக் பண்ண ஆரம்பிச்சாங்க. லண்டன்ல ஒரு ஆளு காலியா இருக்கிற அவரோட சொந்த இடத்துல வீடு கட்டணும்னு சிட்டி கவுன்சில்ல அனுமதி கேட்டாரு. ஆனா கவுன்சில்ல அனுமதி கொடுக்கல. அடுத்து என்ன பண்ணாருன்னா டேங்க் வைக்கணும்னு அனுமதி கேட்டாரு. அது தண்ணி தொட்டியா இருக்கும்னு நினைச்சு கவுன்சில் அனுமதி கொடுத்துட்டாங்க. அப்புறம் அவரு ரஷ்யால செஞ்ச ஒரு டேங்கை வாங்கிட்டு வந்து நிறுத்திட்டாரு. ஒரு 26 வயசு பையன் ஒரு ரெட் பேப்பர் கிளிப்பை ஒரு பொண்ணு கிட்ட ட்ரேட் பண்ணி அதுக்கு பதிலாக ஒரு பென் வாங்கினான். அப்புறம் அந்த பெண்ணை ஒரு ஆள்கிட்ட கொடுத்துட்டு கதவோட கைப்பிடி வாங்கினான். அப்புறம் அந்த கதவு கைப்பிடியை ட்ரேட் பண்ணி ஒரு ஸ்டவ் வாங்கினான். இதே மாதிரியே அவன் ட்ரேட் பண்ணி கடைசியில் ஒரு பெரிய வீடே வாங்கிட்டான்.